கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய கணக்கும் தேவனுடைய கணக்கும் என்று சொல்லுவேன். மனிதர்கள் பல விதங்களிலே கணக்கு போட்டு பார்ப்பார்கள். ஆனால் மனிதர்கள் போடுகிற கணக்கு காட்டிலும் ஆண்டவர் மனிதர்களுக்கு மேலே வைத்திருக்கிற கணக்கு வித்தியாசமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் காணப்படும். பொதுவாக எனக்கு பள்ளிக்கூட பருவத்தில் கணக்கு பாடம் என்றால் மிகவும் பிடிக்காத ஒரு பாடம். ஆனாலும் அந்த நாட்களிலே அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நாம் வந்ததை நீங்கள் அநேகர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகருக்கு கணக்கு பாடம் என்றால் அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் மனிதருடைய கணக்கும் தேவனுடைய கணக்கும் எப்படிப்பட்டது என்று நாம் தியானித்து பார்க்கும்போது, யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து சொன்னார்கள், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அவர்களுடைய பார்வையிலே அவர்களுடைய கணக்கின்படியாக 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு இத்தனை ஜனங்களுக்கு எப்படி போஷிக்க முடியும், இத்தனை ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு எப்படி கொடுக்க முடியும் என்று அவர்கள் ஒரு கணக்கை வகுத்து பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையின்படியாக, இயேசு கிறிஸ்துவின் கணக்கின்படியாக அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியும். அது மட்டுமல்ல, 12 கூடைகள் மிகுதியாக மிச்சமும் எடுக்க முடியும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் ஒரு கணக்கு வைத்திருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நம்ம கணக்கு போட்டு பார்க்கிறோம், பெரிய கணக்காக போட்டு பார்க்கிறோம். நம்முடைய வீட்டு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா நமக்கு தலை சுத்திடும். அப்படியாக நம்ம கணக்கு போட்டு பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமானதாக காணப்படுகிறது. அவரால் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியும். வேதத்தில் நம்ம இன்னொரு சம்பவம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனத்தில், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாளாயிற்றே. பாருங்க, இந்த லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 நாட்கள் ஆனால் நாறிவிடும், செத்து போய்விடும், செத்த அனுபவம் நாறுகிற அளவிற்கு போய்விடும் என்பது மனிதனுடைய கணக்கு. 4 நாட்களில் கல்லறையை திறந்து பார்த்தால் எவ்வளவு மோசமாக இருக்கும். அந்த இடத்துல போய் நிற்க முடியுமா? கல்லறையில் போய் நிற்க முடியுமா? அந்த கல்லறையை திறந்து பார்க்க முடியுமா? திறந்தால் எவ்வளவு நாரும். அங்கே இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறாள், இயேசுவே, சரீரம் நாறி போயிருக்குமே, 4 நாட்கள் ஆகிவிட்டதே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்கள் செத்து விட்டதாக நினைக்கிறோம். செத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, அதனால நாறி போய்விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 11வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 44வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்கள், மரித்தவன் வெளியே வந்தான். இது தேவனுடைய கணக்கு. இது இயேசு கிறிஸ்துவனுடைய கணக்கு. மரித்தால் 4 நாட்கள் ஆனால் நாரும் என்பது மனிதர்களுடைய கணக்கு. ஆனால் 4 நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, மரித்தாலும் பரவாயில்ல, 4 நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, மரித்தவன் வெளியே வர முடியும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய கணக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்று சொன்னால், அவர் எப்பேற்பட்ட மரித்த அனுபவமாக இருந்தாலும் அதை உயிர் பெறச் செய்ய முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்தோடு காத்திருப்பீர்களா? 4 நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க சுத்தமாக முடிந்தது, மரித்த அனுபவமாகிவிட்டது, மரித்து உலர்ந்த எலும்புகளை போல மாறி போனது என்று ஒரு விசுவாசமும் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, மனிதனுடைய கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு என்பதை நீங்க விசுவாச கண்களின் மூலமாக அன்பீர்கள் என்று சொன்னால் உங்களால பார்க்க முடியும். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்ட நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல, அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். பாருங்கள், இந்த விதவை, ஏழை விதவை, பஞ்சத்தின் நடுவில் சிக்கிக்கொண்ட இந்த ஏழை விதவை, அவளுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது. அவளிடத்துல இருந்த காரியம் என்னென்று சொன்னால், பானையில ஒரு பிடி மாவும் கலயத்துல கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் அவளிடத்துல வேற ஒன்றும் இல்லை. அவள் அன்று நினைத்தாள், இதோடு இந்த மாவையும் எண்ணெயை வைத்து ஒரு அடை சுடுவோம், அதை நீயும் நானுமாக சாப்பிடுவோம், அதோடு செத்து மடிவோம் என்பதுதான் அவர்களுடைய கணக்கு. அங்கே அவர்கள் அப்படி ஒரு கணக்கை எழுதி வைத்திருந்தார்கள், அப்படி ஒரு கணக்கை எடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி அந்த விதவையின் வீட்டிற்கு வந்தார். வந்து மிக மோசமான நிலைமையில எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்று சொன்னால், உன்கிட்ட இருக்கிற அந்த மாவையும் எண்ணெயையும் வைத்து ஒரு அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். அங்கே அவ்வளவு மோசமாக அந்த எலியா தீர்க்கதரிசி கேட்டார் என்று நினைக்கிறோம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த அடையை சுட்டு எலியா தீர்க்கதரிசனிடத்துல கொடுத்தது நிமித்தமாக அடுத்து நம்ம வாசிக்கிறோம், 16வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறைந்து போகாத அனுபவத்தை கர்த்தர் அந்த விதவைக்கு கட்டளையிட்டார். மனுஷன் என்ன நினைப்பான்? என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, அதை நான் செலவழிச்சு முடிச்சிட்டேன்னா அதோடு முடிந்தது, என்னிடத்துல வேற ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறான். ஆனா அதை அந்த குறைவான அனுபவத்திலையும் தீர்க்கதரிசியின் இடத்துல கொடுக்கும்போது அங்கே
குறைவில்லாத அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மனிதனுடைய கணக்கு இதோடு முடிந்தது. ஆனால் தேவனுடைய கணக்கு அங்கே ஆரம்பமாகிறது, அது தொடர்கிறது. அது செலவழிந்து போகாத சூழ்நிலையிலே கர்த்தர் மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய கணக்காக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்பவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவை அனுமதிக்கிறதில்லை. பானையிலே மா செலவழிந்து போகிறது இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகிறது இல்லை. எப்பேற்பட்ட பஞ்ச சூழ்நிலை இருந்தாலும், நாட்டில் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே எனக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும் என்று நீங்க மனவேதனையோட மனக்கலக்கத்தோட இருப்பீங்கன்னு சொன்னாலும், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையானதை நடப்பிக்க, தேவையானதை கொடுக்க, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரே. பிரியமானவர்களே, நீங்க மனுஷன் போடுற விதமாக கணக்கு போடாதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படி கணக்கு போடுவார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து அதே போல நீங்க செயல்பட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆவியானவரே, எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனோ சகோதரியோ மனிதன் போடும் விதமாக கணக்கு போடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில என்ன கணக்கு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து செயல்படும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.